போன தடவை ஆசன மந்திரம் தானே சொல்லுவீங்க இல்லையா? ஜபம் இந்த விஷயங்கள் சாதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமா ஆமா. அதாவது சங்கல்பம் பண்ணிட்டு மேல ஜபம் பண்ண வேணும். ஜபம் பண்றதுக்கு முன்ன பிராணாயாமம் நம்ம இல்லையா, அதுக்கு பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும், அதனால என்ன பலன் உண்டு அப்படிங்கிறத சொல்றார். பிராணாயாமா பிராமணஸ்ய திரையோபி விதிவத் கிருதாக வியாகிருதி பிரணவயுக்த விக்ஞேயம் பரமம் தபா. அதாவது பிராணாயாமத்தை பிராமணாளுக்கு பிராணாயாமத்தை 3 விதமாக, 3 விதம்னா 3 விதியில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரங்கள்ல அதை மாதிரி சொல்லணும். வியாகிருதி பிரணவைகி, பிரணவம்னா ஓங்காரம், வியாகிருதி பிரணவைகின்னா பூஹோ பூவஹா சுவஹா பிரணவம், அதனாலையும் சேர்த்து சொல்லிட்டு விக்ஞேயம் அப்படி சொன்னாதான் அந்த பெரிய தபசாக அந்த பிராணாயாமமானது ஆகும். தஹ்யந்தே தியாயமானானாம் தாத்தூனாம் ஹி யதா மலாக ததா இந்திரியானாம் தஹ்யந்தே தோஷா பிராணஸ்ய நிகிரகாத். அதாவது என்ன பண்ணணும்னா, யாரு இந்த மாதிரி பிராணாயாமத்துல இப்படி தியானம் பண்ணி பண்றானோ அவனுக்கு எப்படி இந்த ஒரு ஓஷதிகள் எல்லாம் எப்படி ஒரு பலங்கள் இருந்து கெடுதல்லாம் எப்படி சூரியனுடைய இதனால போறதோ அந்த மாதிரி இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் இந்த பிராணாயாமம் பண்றதுனால அது தெய்கிக்கப்படுறது. நம்மளுடைய இந்திரியத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் தெய்க்கிறது. அதனால எப்படி பண்ணணும், சவ்யாகிருதி பிரணவகா பிராணாயாமாஸ்து சோடச அபிப்ரூணகனம் மாதாத் புனந்தி அகரக கிருதாக. அதாவது என்னன்னா, சவ்யாகிருதி பிரணவகா ஓங்காரம் பிரணவம் வியாகிருதி காயத்ரி இத 16 ஆவர்த்தி பண்ணினா, பூணகத்தின்னா பிராணி ஹிம்சைகள், பிராமணனுடைய சாபங்கள், பிரம்மகத்திங்கன்னா பிராமண இது பண்றது, புரோணகத்தின்னா பிராமண இதரால் அவளெல்லாம் பண்ணா கூட 1 மாசத்துல பண்ணின பாபங்கள்லாம் இந்த ஒரு நாளைக்கு சந்தியாவந்தனத்துல இந்த பிராணாயாமம் பண்ணினாலே போயிடுறது அப்படின்னு பிராணாயாமத்துக்கு ஒண்ணு மதிப்பு. இதையே யமன்கிறவர் சொல்றார். தச பிரணவ சம்யுக்தை பிராணாயாமை சதுர்தசை முச்சந்தே பிரம்மகத்தியாக கிம் புனச்சேடபாதகை. அதாவது பிரணவத்தோட கூடி வியாகிருதியோட கூடி எவனொத்தன் பிராணாயாமத்தை 14 தடவை பண்றானோ அவன் என்னன்னா பிரம்மகத்தி, பிராமண சாபம் இருக்க அதுல பண்றான். இதை காட்டுல பிராமண சாபத்தை காட்டும் பிரம்மகத்தியினுடைய தோஷத்தை காட்டும் பெரிய தோஷம் எதுவும் கிடையாதுன்னு பாபங்கள்ல பிரிச்சு கிடையாதுன்னு சாஸ்திரம். அந்த பாபங்கள்லாம் கூட இந்த 14 தடவை காயத்ரி பண்ணா பாக்கி பாபங்கள்லாம் என்ன பண்ணும், சேட பாபகிக்கும் என்ன பண்ண முடியும் பாபங்கள் அப்படின்னு சொல்றார் யமன். சாஸ்திரம் சொல்றார், சவ்யாகிருதியும் பிரணவாம் காயத்ரியும் சிரசா சதா ஏஜபந்தி சதா தேஷாம் நபயம் வித்தியதே கொச்சிது. வியாகிருதியோட கூடின பிரணவத்தோடும் கூடின காயத்ரியை சிரசுங்கிறது கடைசியில சொல்றது, காயத்ரிக்கு அனந்தரம் சொல்றது. இதை எவனொத்தன் சொல்றானோ அவனுக்கு எந்த பயமுமோ எந்த கெடுதலுமோ கிட்ட கூட அண்டாது. அவனுக்கு ஒண்ணு பண்ணுது. உபாசிதம் பவேத்தேன விஸ்வம் புவன சப்தகம். இவனை உபாசனம் பண்ணதுனால என்னன்னா 7 லோகங்கள், பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் 7 லோகம் சொல்றாள். அந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் ஜெயிச்சவனாக ஆகும். சர்வேழு தெய்வ லோகேஷு காமதாரஸ்ட ஜாயத்தே. எல்லா லோகத்திலையும் இவனுடைய இஷ்டப்படி சஞ்சரிக்கலாம் அப்படிங்கிறதாக வியாசர் யோக யாக்கியவல்கின்னு சொல்றார், வியாசர்ன்னு சொல்றதுல. சோடசாட்சரகம் பிரம்ம காயத்ரியாஸ்து சிரஸ்மிருதம் சகிருத ஆவர்த்தயன் விப்ரஹ சம்சாராது சவிமுச்சதே. 16 எழுத்துக்கூடிய பிரம்ம காயத்ரின்னு அது கொஞ்சம் விசேஷமானது. நீ நம்ம அழிஞ்சர் போட்டிருக்கிற போது கூட அந்த காயத்ரின்னு போட்டிருக்கோம். அந்த காயத்ரி ஜபம் பண்ணினா என்னன்னா, சம்சாரமாகத்துல இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்துல இருக்க எத்தனையோ சிரமங்கள் அதெல்லாமும் கூடுறது அப்படிங்கிறதாக பிராணாயாமம் பண்றதுடைய விசேஷத்தை சொல்ற. அதுக்கப்புறம் பிராணாயாம விதி சொல்ல போறார். பிராணாயாமம் பண்றதுக்கு பண்ணினத்தினால இத்தனை பலன்கள் உண்டு அப்படிங்கிறதாக பிராணாயாமத்தினுடைய மகிமையை பத்தி பேசுறார். அடுத்து நம்ம பிராணாயாமம் பண்ற விதியை யோக யாக்கியவல்கியர் சொல்றாருன்னா, இந்த முதல்ல ஆப்போகிட்ட அதெல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அதெல்லாம் வெளி சுத்தி. அதாவது வெளியில்னா பாக்கியேந்திரியம், கை கால் மூக்கு வாயு கண்ணு காது எல்லாம் இருக்கும் இல்லையோ,
அது சுத்தம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் சுத்தியர்த்தனா பிராணாயாமம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்க மனோவாக்கு ஹிருதயம் உதயம் மனசு இருக்க அந்த இந்திரியங்கள்லாம் சுத்தத்துக்கோசரம் பிராணாயாமம் சமாச்சரேது. ஏவம் சம்மார்ஜனம் கிருத்வா பாஹ்ய சுத்தி அர்த்தகாரகம் அத ஆபியந்தர சுத்தியர்த்தம் பிராணாயாமம் சமாச்சரேத். அதுக்கப்புறம் அந்த பிராணாயாமம் பண்ணினாத்தான் உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கும் சுத்தியாகும். அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாமும் வெளியில இருக்கக்கூடிய பாஹ்யேந்திரியங்கள் கை கால் மூக்கெல்லாம் எல்லாம் சுத்தியானாத்தான் காயத்ரி பண்றதுக்கு நல்ல இதுவாக ஏதாவது அந்த யோக்கியதை காயத்ரி ஜபம் பண்றதுக்குள்ள யோக்கியதையானது இவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாக அவரும் சொல்றார். சம்பர்த்தருங்கிற மகரிஷின்னு சொல்றார். அதே மாதிரி வியாகிருதிகள்ல சொல்லாத போனா என்ன பண்ண சொல்லாத போனா பலன் இல்லை. சப்த வியாகிருதய புரோக்தாக பிராணாயாமேது நித்தியசக பூர்புவஸ்வர் மகர்ஜன ஜனக தபசத்தியம் ததைவச்ச அப்படிங்கிறது யாஜ்ஞவல்கியருடைய ஸ்மிருதி இது வாக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நாராயணா வியாகிருதி சப்த வியாகிருதி பூஹோ புவக சுவகா மகா ஜனகா தபகா சத்தியம் அப்படிங்கிறது சொன்னதுனால என்னன்னா நித்தியம் பிராணாயாமத்துல சொன்னா சர்வபாபை பிரமுச்சதே எல்லா விதமான பாபங்கள்ல இருந்தும் அவன் விடுபடுறான் அப்படிங்கிறதாக யோக யாஜ்ஞவல்கியருடைய வரத்து. அங்க இதுக்கு இந்த எல்லாத்துக்கும் சொல்ற போது சிரசா சகன்னு சொல்றமோ இல்லையா, பிராணாயாமத்துல பிரணவம் வியாகிருதி காயத்ரி, இது காயத்ரி சிரசு அப்படின்னு சொல்றோம். சிரசுங்கிறது என்னன்னு கேட்டா ஓமா போஜோதீரதோ அமிர்தம் பிரம்ம பூர்வஸ்வரோம் அப்படிங்கிற மந்திரமானதான் சிரசுன்னு பேரு. அதை சொல்லிவிட்டா யோக யாஜ்ஞவல்கியருடைய இதுல எல்லா விதமான பலவும் கிடைக்கும். அதனால்தான் இதை நாம் இப்படி ஜெபம் பண்ணணும். பிரதி ஓங்கார சமாயுக்தம் ததா தத்சவிதுப்பதம் ஓமாபோ ஜோதிரதேத்யேதத் சிரஹ பஷ்சாத் பிரயோஜயேத் திரிதாவர்த்தன யோகாத்து பிராணாயாமத்து சப்யதே. அதாவது பூஹோ புவஹ சுவஹ மகா ஜனா தபசத்தியம் சொல்லிட்டு திருப்பி ஒன்னொன்னுக்கும் ஓங்காரம் ஓம் பூ ஓம் புவஹ ஓம் சுவஹ நம்ம எப்படி பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி பண்ணினோம்னா பிரதி ஓங்கார சமாயுக்தம் ததா தத்சவிதுப்பதம். தத்சவிதுப்பதம்னா காயத்ரி. அதுக்கப்புறம் ஓமாபோ ஜோதிரசோ இத்தேத சிரக பஷ்டாத் பிரயோஜயத்துன்னு இருக்கலாம். இப்படி 3 தடவை பண்ணினால்னா பிராணாயாமத்து சப்தி எப்படி பண்ணினாதான் பிராணாயாமமானது தெரியறது பண்றதாக ஆகுது அப்படின்னு சப்ததே சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதாக சொல்றேன். இப்படி இந்த விஷயத்திலேயே ஒவ்வொரு மகிழ்ச்சிகளும் இந்த சந்தியாவந்தனத்துல பிராணாயாமத்துக்கு இவ்வளவு பலம் இன்னும் நிறைய பலனை பற்றி சொல்றாரு. விஸ்வாமித்ர யாரார் ரிஷிகள், இந்த ரிஷிகள் இது பிராணாயாமத்துல பூஹோ புவஹ சுவஹா இருக்க அந்த சப்த வியாகிருதி பிரணவம் காயத்ரி சிரசு எல்லாத்தையும் எவ்வளவுக்கு என்னன்னா 6வது ரிஷிகள் அப்படிங்கிற போது ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு. விஸ்வாமித்ரோ ஜமதக்னி பரத்வாஜோத கௌதமஹ ரிஷி அத்ரி வசிஷ்ட கஷ்யபஸ்ட யதாக்கிரமம். நாம இப்போ அதாவது பிரணவச்சரித்த பிரம்மா தேவி காயத்ரி சந்தக பூராதி சப்த வியாகிருதினாம் அத்ரி பிருகு குச்ச வசிஷ்ட கௌதம ஆங்கீரச ரிஷிகான்னு சொல்லுவோம் இல்ல, இதுல இது மாதிரி ஒரு விதம் உண்டு. விஸ்வாமித்ரோ ஜமதக்னி பரத்வாஜ அத கௌதமஹ ரிஷி அத்ரி வசிஷ்ட கஷ்யபஸ்ட யதாக்கிரமம் அப்படின்னு பிரம்மா சொல்றார். பிரம்மா வியாபாரத்துல ரிஷி வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யாரு? ரிஷி வேதத்துல வியாகிருதிகளுக்கு அத்திரிபுரு குச்சவசிட்ட கௌதம காட்சி ஆங்கீரச இல்லாத இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் தமதக்னி பரத்வாஜர் கௌதமர் அத்ரி வசிஷ்டர் கஷ்யபர் அப்படின்னு கூட இதுவா இருக்கு. அப்படிங்கிறதுனால இதுக்கு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு அவரும் சொல்றார். அதுக்கு பிராணாயாமத்தை நீயும் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தால் சொல்லிருக்கேனோ என்ன பிராணாயாம அதாவது பிராணாயாமத்துல எப்படி பிராணாயாமம் இல்லையா, எப்படி பிராணாயாமம்னு சொல்லல இல்ல, அதனால எப்படி பண்ணணுங்கிறது சொல்றார். பூரக கும்பகோ ரேட்சிய பிராணாயாம திரிலட்சணா. அதாவது பூரகம் கும்பகம் ரேட்சியம் அப்படின்னு பிராணாயாமத்துக்கு 3 விதமான லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு.
அது அந்த லட்சணம் என்ன? நாசிகா கிருஷ்ட உச்சுவாசக மாதக பூரக உச்சதே கும்பகோ நிச்சல சுவாசக ரிச்சியமானஸ்து ரேச்சக. அதாவது நாசிகா கிருஷ்ட மூச்சை இழுக்கிறது இருக்க அதுக்கு பேரு பூரகம்னு பேரு. மூச்சை விடுறது இருக்க கும்பகோ நிச்சல சுவாசக, இது இல்லாத சலனம் இல்லாத மெதுவா விடுறேன் அந்த மூச்சு. இது ரெண்டையும் கொடுத்துட்டு ரிச்சியமானஸ்து ரேச்சக. ரிச்சியமானன்னா ரெண்டு, முதல்ல மூச்சை இழுத்து மூச்சை விட்டுணும், அப்புறம் ரெண்டையும் மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கணும். அப்படி இருக்கிறதா தான் ஆகேஷாகிரான் நகாகிராச்ச நிரோத சக்கியதே புதைகே நிரோதாது ஜாயதே வாயு வாயோரக்னிஷ்ட ஜாயதே அக்னேராபஸ்ட ஜாயந்தே ததோ அந்த சுத்தியதே திரிவிகி. இந்த பிராணாயாமம் இப்படி பண்றதுனால என்ன பலன் ஏற்படுறது இல்லையா? அதாவது பல மனோத்தீசு மந்தோபி நப்பிரவர்த்ததேன்னுட்டு பலம் இல்லைன்னா ஒரு முட்டாள் கூட போக மாட்டான். அதுல என்ன உண்டா? கேசாகிராத்து தலையிலேருந்து ஆரம்பிச்சு நகாகிராஷ்ட காலுடைய நகத்தினுடைய பரியந்தம் நிரோதகா, அதாவது உள்ள இருக்கக்கூடிய கெடுதெல்லாம் தடுக்கிறது. சக்கியதை புதைகி, புதைகினால வித்வான்கள்லாம் அப்படி சொல்லலாம் சக்கியதை நிரோத தடுத்துடுது. அந்த நிரோதத்தினால தடுக்கிறதுனால என்ன ஆயிருது? வாயு உண்டாருது. ஒரு வாயு உண்டு. இந்த வாயுல இருந்து அக்னி உண்டாருது, அக்னியிலேருந்து ஜலம் உண்டாருது, ஜலத்துல என்ன உண்டது? அந்த சுத்தியதே திரிபிகி. இந்த ஜலம் உண்டானதுனால என்ன பண்ணுது? உள்ள முதல்ல இந்த கட்ட வாயுகளெல்லாம் தடுத்துடுறது. தடுத்ததுனால நல்ல வாயு உண்டாருது. அந்த வாயுவில இருந்து அக்னி ஜாயுது. அக்னி நம்ம உடம்புல இருக்கா அப்படின்னு கேட்டா உடம்புல சூடு இருக்க. உடம்ப தொட்டு பார்த்தா ஜுரம் வந்தா இல்ல, சாதாரணமாவே ஒரு சூடு உடம்புல உண்டு. ஜாடர அக்னின்னு வேறு. ஜாடர அக்னி, இந்த அக்னி இருக்க வயத்துல சாப்பிடறதெல்லாம் ஜெரிக்கிறது, அது ஒரு அக்னி தானே. அந்த மாதிரி அந்த அக்னி ஜாயுது. அந்த அக்னியிலேருந்து என்ன ஆகுது? ஆபஸ்ட ஜாயந்தே, ஜலங்கள் உண்டாருது. இந்த ஜலங்கள்னால அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஆந்தரியமான இந்திரியங்களை, உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களை சுத்தம் பண்ணியது இந்த 3 நாள். எந்த 3? பூரகம், கும்பகம், ரேச்சகம். இந்த 3 நாளையும் சித்த வருது அப்படின்னு இந்த கும்பகத்திலேது இப்படி என்ன விசேஷம்ங்கிறது சொல்றாரு. அதுக்கு யோக ஜாத்திய வல்கத்திலும் அவர் என்ன சொல்றாருன்னா, பூரக ரேச்சகம் இருக்கோ இல்லையா, அதுக்கு விசேஷம் சொல்றாரு. பாஹ்யஸ்திதம் கிராணபுடேன வாயும் ஆகிருஷ்ய யத்னேன சமய சமஸ்தம் நாட்யஸ்ட சர்வா பரிபூரணீயாக சபூரகோ நாம மகாநிரோத சனைர் நாதாபுடே வாயுமுத்சர்ஜேத் நது வேகதா ந கம்பயேத் சரீரம் து ச யோகி பரமோமதா. அதாவது பிராணாயாமம் எப்படி பண்ணணும்னு பூரகம், ரேச்சகம், கும்பகம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோமே அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? அதுக்கு எப்படிங்கிறத விவரணம் சொல்ற. பாஹ்ய ஸ்திதம் கிராணபுடேன வாயும், வெளியில இருக்கக்கூடிய வாயு காத்து இருக்க அத கிராணபுடேனா மூக்குனுடைய துவாரத்தொழியா ஆகிருஷ்ய எத்தனைன நல்ல முயற்சி பண்ணி நல்லா இழுத்து மெதுவா இழுக்கணும். இழுக்கிறதுன்னு சொன்னா உடனே அப்படின்னு வேகமா இழுத்தக்கூடாது. சனைகி சமஸ்தம் ஆகிருஷ்ய எல்லாத்தையும் நன்னா இழுத்து வச்சுட்டு நாட்யஸ்ட, அதனால இழுக்கிறதுனால என்ன? நாட்டில இந்த எல்லா நாடிகள், சரீரத்தில் இருக்கக்கூடிய நாடிகள் இருக்கு, சர்வாக நாட்யஸ்ட பரிபூரணீயாக எல்லா நாடிகள்லையும் இந்த வாயுவானது பரிபூர்ணமாக சேர்ந்திருக்கணும். சபூரகோ நாம மகாநிரோதா. அப்படி பண்ணினாதான் பூரகங்கிறதுக்கு நிரோதம்னு ஏற்படும். உள்ள இருக்கக்கூடிய கட்ட வாயுகள் எல்லாம் போகக்கூடியதுக்கு. அப்படி என்ன கம்பையே சரீரம் தூ. அப்ப என்ன பண்ணுவான்? சரீரமோ உடம்புலயோ இல்ல வேற ஏதாவது உருவோ ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினான்னா அவன் யோகி பரமோ மதா, அதுதான் ரொம்ப வசந்தது. அப்படியாக நாம பூரகத்தை பண்ணணும். பூரகம்னா என்னன்னு கேட்டா மூச்சு இழுக்கிறதுன்னு சொன்னேன். அந்த மூச்சு இழுக்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னா, வெளியில இருக்கக்கூடிய வாயுவை மூக்குடைய துவாரத்தினால சிரமப்பட்டு நன்னா மெதுவாக எல்லா வாயுவும் நன்னா இழுத்து வச்சுக்கணும். அந்த இழுத்த வாயு இருக்க அது என்ன பண்ணும்? எல்லா நாடுகள்லையும் பரிபூர்ணமாக கலந்ததுனால அதுக்கு அந்த பூரகமானது அதுக்கு இருக்க அந்த பூரகமானது நம்ம உள்ள இருக்கக்கூடிய கட்ட வாயுகள் எல்லாம் தடுக்கக்கூடியதாக ஆயிடும். மகா நிரோதக. அதனால என்ன பண்ணும்? சனைர் நாகாபுடைய வாயும் உச்சேன் நது வேகதா. வலது மூக்கால இழுத்தாச்சு. இப்போ இடது மூக்குனால மெதுவா பூரகம் முதல்ல இழுக்கிறது. கும்பகம்னு சொன்னா மூச்சை விடுறது. அது எப்படி விடணும்னு சனைகி மெதுவாக நாகாபுடைய வாயு
மூக்குடைய துவாரம் இருக்கு, அதனால வாயும் உச்சரிச்சே காத்த விடணும். எப்படி இது மெதுவா சனைகி நது வேகதா, வேகமாக விடப்படாது. வேகமாக விட்டா என்ன விட்டா பெருமூச்சு விடுறான்னு சொல்றானே, அந்த மாதிரி விடப்படாது. விடத்தான் நான் கம்பையே சரீரந்து சகியோகி பரமோமதகா அப்படின்றதாக நம்ம பண்ணோம். நாபி பத்மஸ்திதம் ஜாயேது கம் ரத்தம் பூரணேனது நீலோத்பலாபம் ஹிருத்பத்மே கும்பகேன ஜனார்தனம். கும்பகம் பண்ணினோம்னா என்ன, நாபி பத்மஸ்திதம், நாபி கமலத்துல எம்பெருமான் நாபி கமலத்துல இவனுக்கா, அதாவது பத்மத்துல மேல எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு கம் ரத்தம் பூரணேனது. அந்த கம்னு சொன்னா பெருமாள் அர்த்தம். அவன் பூரணமா அந்த பூரணத்தினால சேர்த்துடணும், உள்ள கொண்டு சேர்த்துட்டு நீலோத்பலாபம் ஹிருத்பத்மே, நல்ல நீலோத்பல புஷ்பம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானை ஹிருத்பத்மே ஹிருதயத்துல கும்பகம், கும்பகம்னா அது நிறுத்தரமே, வாயு நிறுத்தரமே, அந்த நிறுத்தி ஜனார்தனம் தியாயேத், ஜனார்தன பெருமாள் நாராயணனை தியாயம் பண்ணணும். அப்படி கரணம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், லலாடஸ்தம் சிதம் ஸ்வேதம் ரேதகேனாபி சிந்தையேத் சுத்த ஸ்படிக சங்காகம் நிர்மலம் பாபநாசனம். லலாடத்துல இருக்கக்கூடிய மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவனாகவும் வெள்ள வெளியிருந்து இருக்கக்கூடியவனாகவும், ரேட்டகம்னு சொன்னா திருப்பி மூச்சை மெதுவா விடுறது, அதெல்லாம் மூச்சை எடுக்கிறது, மூச்சை பிடிச்சுக்கிறது, திருப்பி மூச்சை விடுறது. ரேட்டகம்னா மூச்சை நிறுத்தாது. பூரகம்னு சொன்னா பூரகம்னா மூச்சை இழுத்துடுறது, கும்பகம்னா மெதுவா விடுறது, ரேட்டகம்னா திருப்பி இழுத்து வச்சுக்காது. அப்படி பண்ணினா அது சுத்த ஸ்படிக கங்காகம் நிர்மலம் பாபநாசனம், பாபத்தை நம்மளுடைய பாபத்தை போக்கக்கூடியவனாக அந்த பகவானானவன் பத்மே ஜனார்தனி நாம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இதுக்கு பலம் என்ன, அப்படி பண்ணினா என்ன பலம்னா, ரத்தம் பிரஜாபதிம் ஜாயேது விஷ்ணும் நீலோத்பல பிரபம் சாந்தம் ஸ்வேதம் திரம்பகம் ஜாயேத் முச்சேது பந்தனாது. ரத்தம் பிரஜாபதிம் ஜாயேது, ரத்தமா இருக்கக்கூடியவனா சகப்பா இருக்கக்கூடிய பகவானை, அது யாரு, பிரம்மதேவனை தியானம் பண்ணணும். விஷ்ணும் நீலோத்பல பிரபம், எம்பெருமான் நீலமேக சியாமலனாக இருக்கான் அப்படின்ட்டு. இங்க அடுத்தது சங்கரம் திரம்பகம் ஸ்வேதம் யாயன்னு முச்சேத வந்தனாத் அப்படின்னு சொன்னா, சங்கரம்னு சொன்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியவன், திரம்பகம்னா மூணு கண்ணு இருக்கக்கூடியவன், ஸ்வேதம்னா வெளுப்பா இருக்கக்கூடியவன். யார் இவன்? நாம என்ன நினைச்சிருக்கோம், சிவன் நினைச்சிருக்கோம். இல்ல, இங்க ரிசம்மன். அது சங்கரம்னா அண்ணா மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் ரிசம்மன் ஒத்தந்தான். திரம்பகம்னு சொல்றவன் மூணு கண்ணு உடையவன் ரிசம்மன் தான் மூணு கண்ணு உடையவன். ஸ்வேதம் நல்ல வெளுப்பாக இருக்கக்கூடியவன், அவன் பந்தனாது. அந்த ரிசம்மன் என்ன பண்ணவன்னா நம்மளை இந்த சம்சார பந்தனத்திலிருந்து முச்சேதா விடுவிக்கிறான் அப்படின்னு ப்ரகஸ்பதிங்கிறவர் இதனுடைய பலத்தை அப்படி சொல்றாரு. அதே மாதிரி யோக யாஜ்ஞவல்கியரும் சொல்றார், கும்பகே விஷ்ணு சாயுஜ்யம் பூரகே பிரம்மணோந்திகம் ரேச்சகேன திருதீயேன பிராப்னியாது ஐஸ்வர்யம் பதம். அதாவது கும்பகத்தினால விஷ்ணு சாயுஜ்யம், கும்பகம் பண்ணினா எம்பெருமானுடைய சாயுஜ்யம் சரூபதாம் சலோகதாம் அப்படின்னு வேதங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அவனுடைய பூரகே பிரம்மணோந்திகம், பூரணம் பண்ணினா எம்பெருமானுடைய பக்கத்துல இருக்கலாம். பிரம்மன்னு சொன்னா பரமாத்மான்னு அர்த்தம். அந்திகம் ரேச்சகேன திருதீயேன, மூணாவது ரேச்சகத்தினால பிராப்னியாது ஐஸ்வரம் பதம், எம்பெருமானுடைய பரம ஈஸ்வரனாயிருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவனுடைய பதத்தை அடைய முடியும் அப்படிங்கிறாக யோக யாஜ்ஞவல்கியரும் சொல்ற. அதனால இதனால இப்ப என்ன நமக்கு தெரியுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு மந்திரங்களையும் நாம ஜபம் பண்ணினாலே கூட பிராணாயாமத்துல பூரகம் கும்பகம் ரேச்சகம் இந்த மூணையும் பண்ணினால்னா என்ன ஆகுதுன்னு சொன்னா, பாவங்கள் போறது, எம்பெருமான தியானம் பண்ண முடியறது அப்படின்னு வியாசர் தியானம் சொல்லிட்டார். அந்த ப்ரகஸ்பதிங்கிறவர் தான் என்ன சொன்னார், பிரம்ம சாயுஜ்யம் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். யாஜ்ஞவல்கியர் எம்பெருமானுடைய திருவடியே நமக்கு கிடைச்சிடுறது, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இதே மாதிரி இன்னும் நிறைய எல்லா மகர்ஷிகள்லாம் பிரம்மா, சங்கர், சம்பர்த்தர் இப்படி இருக்கக்கூடியவா எல்லாரும் சொல்றார். மானசம் வாச்சிகம் பாபம் காயே நெய்வ எக்கிருதம் தத் சர்வம் நசதி
க்ஷிப்ரம் பிராணாயாம திரையே கிருதே. அதாவது சம்பர்த்தன்கிற மகரிஷி என்ன மானசனால பண்ணப்பட்டது, சரீரத்தினால பண்ணப்பட்டது, காயத்தினால வாக்குனால பண்ணப்பட்ட பாபங்கள் இருக்க. சரி, மானசம் வாதிகம் பாபம் காயேனைவ எத்கிருதம். மனத்தினாலேயோ வாக்குனாலேயோ சரீரத்தினாலேயோ பண்ணப்பட்டக்கூடிய தப்புக்கள் இருக்கு. தத் சர்வம் நஸ்யதி க்ஷிப்ரம். க்ஷிப்ரம்னா ஒரு க்ஷணிகத்துல. நஸ்யதி பிராணாயாம திரையே கிருதே. 3 பிராணாயாமம் எவனத்தன் அப்படி பண்ணினானோ, அப்படி பண்ணினான்னா அவனுக்கு என்ன ஆகும்னு சொன்னா, எல்லா சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசனாலேயோ பண்ணக்கூடிய பண்ணின பாபங்கள் எல்லாம் போயிடுறது அப்படிங்கிறார். பிராணாயாம திரயம் கிருத்வ சூரிய சோதயனம் பிரதி நிர்மலா நிர்மலா சொர்க்க மாயாந்தி சந்த சுகுதினோ யதா. பிராணாயாம திரயத்தை பண்ணிவிட்டு சூரியோதயனம் பிரதி, சூரியோதயத்தை உத்தேசிச்சு காயத்ரி ஜபத்தை பண்ணினான்னா அவன் நிர்மலாக சர்வ பாபத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கமாயாந்தி, சொர்க்கம்னா பரமபதத்தை அடைகிறான். சொர்க்கமாயாந்தி சந்தாக நல்ல வாழும் சுகுதினா நல்ல புண்ணியம் பண்றவன்னா இந்த சொர்க்கம் நிர்மலாக சொர்க்கமாயாந்தி அப்படிங்கிறதாக சொல்றார். இப்படி நமக்கு பிராணாயாமத்தினுடைய மகிமை, பிராணாயாமத்தினுடைய செய்ய வேண்டியதை சங்கிரகமாகவே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். இன்னும் விஸ்தாரமா பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்துல ஒரு விதமா எழுதியிருக்கார். நம்ம அழகினுடைய ஆன்மீகத்துல அதுல ஒரு விதம் எழுதியிருக்கார். அதுலயும் இந்த பூரக கும்பகம் ரேச்சகம் தான். அந்த பண்றதுனால இப்படி பண்ணணும், இதுக்கு பலன் இந்த மாதிரி பலன் உண்டு. ஆனா இதுல இந்த சாஸ்திரத்துல என்னன்னு கேட்டா, இன்ன பண்ணினா இன்ன புண்ணியம் உண்டு. இதை பண்ணாததுனால பாபம் வருதா இல்லையாங்கிற விசார காட்டிலும் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கறதுக்காக இந்த பிராணாயாம திரயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கா. இந்த பிராணாயாமம் பண்றதுக்கு என்ன ரிஷி சந்தோ தேவதை, ரிஷி சந்தோ தேவதைகள் இல்லாத ரிஷி சந்தது தேவதை விநியோகம், இது இல்லாத நாம எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அந்த காரியத்துக்கானது பலன் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதுனால நாம அந்த உத்தேசிச்சு நாம அந்த பலனை உத்தேசிச்சு பண்றதுனால பலன் என்ன பலன்? சந்தியாவனத்தை ஒழுங்கா பண்ணணுங்கிற பலன். நமக்கு புண்ணியம் வேணுமா வேண்டாமாங்கிறத பத்தி இல்ல, சந்தியாவனத்தை ஒழுங்காக பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த பிராணாயாமத்தை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிராணாயாமத்தினுடைய முக்கியத்துவம் எப்படி பண்ண வேண்டியது அப்படிங்கறத இந்த ஸ்லோகங்கள்னால மகர்ஷிகள்லாம் நமக்கு எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்ததை நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது நாம் எப்பவும் சொல்ற வழக்கம் உண்டு, எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் கரெக்டா நம்ம தெரிஞ்சுன்னு விஷயத்த சொல்லணும். அனுஷ்டானமும் சரியா இருக்கணும். அதுல செத்த கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட கேட்டா எப்படிப்பா பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கேட்டாலும் இப்படித்தான் சாஸ்திரங்கள்ல இருக்குது, அதைத்தான் நாம பண்ண போகணும் அப்படிங்கிறத நன்னா சொல்லணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு. அதுபடி நாம பண்ண வேண்டியதாக பண்ணணுங்கிறத நான் சொல்லணும். உக்தம் பிராணாயாம அனந்தரமேவ சந்தியாம் தியாயேத். இந்த மாதிரி பிராணாயாமத்தை எப்படி பண்ணணுங்கிறது ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தோம். இதுக்கு மேல சந்தியாதேவியை, அதாவது காயத்ரி தியாயனம் பண்ண வேண்டியது அப்படின்னு அது எப்படி நம்ம அந்த தேவதையை உபாசனம் பண்ண போகணும் அப்படிங்கிறதாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனுடைய நான் துளி தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னு கேட்டா இதுவே என்னவா புரிஞ்சது புரியலேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இதனுடைய விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை பண்றதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட என்னைக்காவது ஒரு நாளைக்காவது நாம இதை பண்ற போது ஓஹோ இப்படி இருக்கு, இதை நாம பண்ணினா தேவையில்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணுங்கிறதுக்கோசரம் தான் ஒரு விஷயத்தையே திருப்பி ஒரு தடவைக்கு 2 தடவையாக நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த பிராணாயாமத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபம் பண்றதுக்கு அதுக்கு முன்னே இந்த பிராணாயாமத்துக்கு ரிஷி சந்தோ தேவதை விநியோகம் சொல்லணும். ரிஷி சந்தோ தேவதைன்னா இந்த பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம், அதுக்கப்புறம் காயத்ரி ஓமாபகா இருக்கு. இது ஒன்னொன்னுக்கும் தேவதைகள் உண்டு. இந்த சப்த வியாகிருதிக்கு பூராதி சப்த வியாகிருதினாம் அத்ரி புருகு குத்ச வசிஷ்ட கௌதம காசிவ ஆங்கீரச ரிஷயா, அது ரிஷிகள். 7 ரிஷிகள், 7 பூபுவா, இந்த 7 வியாகிருதிக்கும் 7 ரிஷிகள். காயத்ரி உஷ்ணுகு அனுஷ்டுவு மிருகதி பங்கி திருட்டுவு சந்தாம்சி, திருட்டுவு ஜெகதி சந்தாம்சி. அதாவது காயத்ரி உஷ்ணுகு அனுஷ்டுவு மிருகதி பங்கி திருட்டுவு ஜெகதி 7 சந்தஸ். இந்த 7 சந்தஸ் ரிஷி சந்தோ தேவதை
தேவதை அக்னிவாயு வருண இந்திர விஸ்வே தேவாக தேவதா. அக்னிவாயு சூரிய வருண இந்திர அக்னி தேவதாக இந்த 7 தேவதைகள் பிராணாயாமே விநியோக பிராணாயாமம் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் இது வியாகிருதிக்காச்சு. அதுக்கப்புறம் காயத்ரி சொல்றேன். காயத்ரி ஆறுகள் விஸ்வாமித்திரா தேவி காயத்ரி சந்திர சவிதா தேவதா. அதுக்கப்புறம் இந்த சிரசு ஓமாபோ ஜோதிரதா இருக்கு. அதுக்கு காயத்ரி சிரதக பிரம்மாரடி அனுத்து சந்தக சவிதா தேவதா. பிராணாயாம விநியோக அப்படின்னு விநியோகத்தை சொல்லி இந்த பிராணாயாமத்தை இப்படி பண்ணணும். அக்னிவாயு வருணேந்திர விஸ்வே தேவதா அப்படிங்கிற மாதிரி சொல் தேவதைகள் சந்தசு ரிஷி அப்புறம் விநியோகம் பண்ணிட்டு பிராணாயாமத்திரயம் பண்ணி அதுக்கப்புறம் காயத்ரி சங்கல்பம் பண்ணணும். அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணினதுக்கு பிறகுதான் இந்த 10 பிராணாயாமம், ஒரு பிராணாயம் 3 பிராணாயம் பண்ற பண்ணிதான் அப்படி 3 3 9 ஒரு 3 4 3 அப்படி பண்ணா 10 பிராணாயாமம் ஆகுது. அந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்றார். அடுத்தது இது பண்ணிட்டு பிராணாயாமத்துக்கு காயத்ரி ஜப விதியை சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கொஞ்சம் தான் சொல்றேன்னாலும் கூட இதை கொஞ்சம் திருப்பி எதுக்கு கொஞ்சத்துல நிறுத்திடுவேன்னு சொன்னா, இத எப்படி மாடு பில்லு கண்ட உடனே நல்லா மேய்ஞ்சு விட்டு அதை சாப்பிடுறதோ அது மாதிரி இந்த சொன்ன விஷயத்துல என்னங்கிறத திருப்பி கொஞ்சம் விசாரம் பண்ணி நீங்களா யோஜனைகள்லாம் பண்ணினீங்கன்னா அதுல இன்னும் கொஞ்சம் சம்சயம் ஏற்பட்டால் அந்த சம்சயத்தை திருப்பி கேட்டு அதை தீர்த்து வச்சு மேல சொல்லணுங்கிற எண்ணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்றேன். இன்னும் கூடிய மட்டும் நிறைய சொல்றதுக்கு எண்ணம் இது புரியுறதுன்னு சொன்னா இன்னும் நிறைய சொல்றேன். அடுத்த வாரத்துல பார்க்கலாம். நாராயணா. தாசன் ஷடகோபன் பிராணாயாமத்தின் மகிமையை பற்றிய எங்களுடைய அனுகிரக பாஷணம் தேவர் சொன்னாப்புல அசை போட்டதை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இது மாதிரி நிறுத்தி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ரொம்ப விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இத மேல இந்த வாரியக்கூடாது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு ஒரு விஞ்ஞாபனம் சமாச்சாரம், வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடி 13 உப்புரிப்பன் கோவில்ல அந்த முதல் ஆரம்பமா இருக்கு. அது பெருமாளுக்கு கோட்டமும் அதே சமயத்துல சாயங்காலத்துல இருக்க திருக்கல்யாணமும் அதே தினத்துல திருநீர் மேல நம்ம மடத்தை சிஷ்யா 12 மாசத்துக்கும் அதே மாதிரி பண்றோம் அப்படின்னு இருக்கா. அதுவும் சந்தோஷமா இருக்கு. பக்கத்திலேயே அப்புறம் ஆவணி 9ஆம் தேதி திருப்புல்லானியில கல்யாண ஜெகநாதனுக்கும் திருமழிசையில ஆதி ஜெகநாதனுக்கும் 2 பேருக்கும் உற்சவம் நடக்கிற அதே தினத்துல வேற வேற சிஷ்யா பண்ணி கொடுத்தா. புரட்டாசி மாசத்தன்னைக்கு இத நீங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருங்க ஆபீஸுக்கு. நரதம் பிரியால போட சொல்லுங்க. அவசியம் எழுதுறேன். அவசியம் உடனே எழுதுறேன். அதனால இந்த திருப்புல்லானி திருமழிசை என்ன எழுதிட்டா நரதம் பிரியால அவசியம் போட சொல்லணும். அதை அடியன் உடனே செஞ்சுடுறேன். அப்புறம் புரட்டாசி மாசம் உள்ளம்போதும் கூடிய ஆதனூர் நரசிம்மபுரம், அப்புறம் ஐப்பசி காஞ்சிபுரம் தேசிகர் மங்களாசாசனம் பண்ண 4 கஷேத்திரத்திலையும் தினத்துல வேதம் ஷடகோபத்தை பண்ணி கொடுக்கிறார். கார்த்திகை மாசத்துல அகோபிலம், மார்கழியில அழகர் கோயில்ல அக்காரபட்சலோட இந்த வருஷத்து மாசம் அது சரியா போகுது. அழகர் ஆசீர்வதிச்சு ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு அனுகிரகம் அப்படின்ட்டு நன்னா நடக்கணும். பெருமாள் இது முதல்ல நீங்க யாதிருச்சிகமாக ஏற்பாடு ஆயிருது. உப்பிலிப்பன் சன்னதியில உப்பிலிப்பன் சன்னதி தான் நமக்கு பூர்வாசிரமத்துல குலதனம். அவர் தான் குலதனம். அதனால பெருமாள் அங்கிருந்து ஆரம்பிக்கிறான் முதல்ல. அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆகவே அன்னைக்கு அங்க ஆதிசங்கர் சொல்றாப்புல ஆரம்பமா இருந்து கனமா 11 மணிக்கு அவசியம் கார்த்தாலும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு கல்யாணம், 2 அதே சமயத்துல நல்ல திருமஞ்சனம். ஹலோ, ஐசிங்கர் திருவடி வாரத்துல இங்கேருந்து ஐசிங்கர் அனுமதி பெற்று தண்ட சமர்ப்பிக்கிறேன். அப்படியே யசவனூர்ல இருக்கேன். அப்படியே தெரியுது குரல் பார்த்து புரிஞ்சுட்டேன். அப்படியே அதான் இது கேட்கக்கூடிய கிடைச்சது ஐசிங்கருடைய இல்ல இந்த சபையில சரியா இருக்குதோ என்ன சரியா இருக்குதோ ஐசிங்கருடைய மாச துர்நட்சத்திரம் எல்லாம் நடக்கிறது. எல்லாரும் ஐசிங்கர் கைங்கரியத்துக்கு ஐசிங்கர் இது பண்ற, அதாவது உத்தரோத்தரம் சன்னதியினுடைய அபிவிருத்தியும் வேத சம்ரக்ஷணாதிகள்லாம் பண்றதுக்கு உண்டான இதுக்கெல்லாம் எல்லாரும் கொள்ளணும் அப்படின்றத விஞ்ஞாபிக்கணும்
அப்படின்னு ஐசிங்கருடைய திருவடிவாரத்துல நியமனத்தை வாங்கிட்டு இங்க விஞ்ஞாபிக்கலான்றதுக்காக தான் சடகோபாத்தியார் சுவாமி அவசியம் பண்ண போறேன்னு சாட்சியரே தவிர என்னத்துக்கு இன்னைக்கு சொல்லல, பூர்வத்துல சொல்லிருப்பாரா இருக்கும். ஐசிங்கருடைய மகத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, மகத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்முடைய ஐசிங்கருடைய மகோத்சவம் வர ஆனி மகத்துல நடக்க போறது. இப்போ சஷ்டபதி பூர்த்தி ஆரம்பம் ஆனி மகம் நடந்தது. அது எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணா எல்லாரும் நம்ம சேவிச்சிருப்போம். இதுல இருந்து 60வது பூர்த்தி திருநக்ஷத்திர பர்யந்தம் மாசா மாசம் மாலோலனுடைய சன்னதியிலே, அதான் ஐசிங்கர் திருவடி வாரத்திலேயே பாராயணங்கள்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சு 3 நாள் அங்க பாராயணம் விசேஷ கல்யாராதனைகள்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ முப்புலியப்பன் சடகோபன் சுவாமி சாட்சியா மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் ஒவ்வொரு மாசம் ஐசிங்கருடைய மாச திருநக்ஷத்திரத்தை உத்தேசிச்சு தான் இப்போ அவர் இந்த இங்கிலீஷ் வருஷம் வரையில் மார்கழி மாசம் வரையில் தட்சிணாயன வரையில் சொன்னாரே, அதெல்லாம் ஐசிங்கருடைய மாச திருநக்ஷத்திர உத்தேசிச்சு தான் அந்த மகோத்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னு ஐசிங்கர் இடத்துல விஞ்ஞாபிச்சார். ஐசிங்கரும் வேத அபிவிருத்திக்கும் நம்முடைய சம்பிரதாய அபிவிருத்திக்குமா ஒரு பெரிய ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு இது சந்திரார்த்தம் நடக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத திருவள்ளம் பற்றி 60வது திருநக்ஷத்திரம் ஆரம்ப மகோத்சவத்தன்னைக்கு அத்த ஸ்ரீகாரியன் சுவாமி இது பண்ணார், பிரகாசப்படுத்தினார். அதனால நாம எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவாள் எல்லாரையும் இந்த ஐசிங்கருடைய மகோன்னதமான கைங்கரியத்துக்கு யாவ சக்கியம் நம்மால என்ன முடியுமோ முடியறத காட்டிலும் அதிகமா கூட மற்ற இடத்துல நாம நம்முடைய இஷ்டத்துக்கு கைங்கரியம் பண்றத காட்டிலும் ஐசிங்கர் மூலமா கைங்கரியம் பண்ணோம்னா அது நிறைய பெருகும் நமக்கு பலன். யாருமே பலத்தை உத்தேசி பலன் இல்லாத நமந்தோப்பி பிரவர்த்தத்தை பல அப்படின்னு சொல்றது, பலன் பண்ண மாட்டா. அதான் நமந்தோப்பி பிரவர்த்தத்தைன்னு சொல்லிட்டு, அதனால நாமே காரியத்தை பண்றதை காட்டிலும் அங்கங்க கைங்கரியம் பண்றதை காட்டிலும் ஐசிங்கர் மூலமா ஐசிங்கருக்கு நாம திரவியத்தை சமர்ப்பிச்சு அது மூலமா பண்ணோம்னா அது வடவிருஷம் மாதிரி பெருகும். அதனால எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்துல இந்த வருஷத்துல ஐசிங்கருடைய மனோரதம் மேல அது எம்பெருமானுடைய சங்கல்பம் அப்படி நடக்க போறது இருந்தாலும் அதுல நாமும் ஒரு பாத்திர பூத்திரம் ஆகணும்னு எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். இது தெரிஞ்சவாளும் இது கேட்கறவாள் கம்மியா இருந்தா கூட இன்னும் தெரிஞ்சவாள் எல்லாருக்கும் சொல்லி இந்த வருஷத்துல நமக்கு என்ன யாவ சக்கிய முடியுமோ அதெல்லாம் ஐசிங்கர் திருவடி வாரத்துல அந்த திரவியங்களை சமர்ப்பிச்சு ஐசிங்கர் மனோரத படிக்கு அந்த வச்சு அதுல இருந்து நல்ல வேத பாரங்கதாள் அனுஷ்டான பராள் இவாள்லாம் வரா மாதிரி அது நாம ஐசிங்கர் பண்ணக்கூடிய அந்த பெரும் கைங்கரியத்துக்கு நாமெல்லாம் அணில் மாதிரி குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி சலமிலா அணிலம் போலேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி அணில் மாதிரி நாம எல்லாரும் உபகாரம் பண்ணி கிருதார்த்தர்களாகணும்னு ஐசிங்கர் திருவடி வாரத்துல தண்டம் சமர்ப்பிச்சு இந்த மாதிரி அடியன் பேசுறது சரியில்லைன்னு தான் முதல்ல நினைச்சிட்டு வாழா இருந்தேன். இருந்தாலும் எங்கேயோ நான் கிராமத்துல இருக்கிறதுனால ஐசிங்கர் பக்கத்துல இருந்துதான் அடியன் ஆராதகனா இருக்கிறதுனால இந்த மாதிரி போன்லாம் ஐசிங்கரோட பேசக்கூடாது. இருந்தாலும் அதை மீறி ஐசிங்கர் நியமனத்தை வாங்கிட்டு விஞ்ஞாபிச்சேன். ஐசிங்கரும் க்ஷமிச்சிடணும். இல்ல நன்னா பண்ண வேண்டியதான். மாச திருநட்டத்திலும் இங்க நடக்கிறது பெருமாள் மாலவலம் வேதபாராயணத்தை கேட்டுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் அதுலயும் அன்மைக்க வேண்டியது. அவ்வளவுதான். முக்கியமா ஐசிங்கருடைய மனோரதப்படியான ட்ரஸ்டுக்கு எல்லாரும் நிறைய சமர்ப்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் ஐசிங்கர் நிரதிசயமான கைங்கரியங்கள்லாம் நிரவத்தியமா நன்னா பண்ண முடியும். அதுல நாமெல்லாம் பங்கு கொண்டு கிருதார்த்தராகணும். அடியே இன்னும் ஒரு விஷயம், அடுத்த வருஷத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள் திருக்குழந்தை ஐசிங்கருக்கு ரொம்ப முக்கியமான இடம். நாச்சியார் கோவில் அடுத்தபடி ஆழ்வார் திருநகரி, திருவகீந்திரபுரம், நாராயணபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முடியறது. அதுதான் ஐசிங்கர் கமாண்ட் நியமனத்தின்படி டிசம்பர் எழுதி இப்ப கூட அமுதனுடைய சன்னதி ரெனோவேஷன் வருது. அது என்ன பண்ணினா ஏதோ பல ஒரு நிர்பந்தத்தினால
ஐயங்கரே பண்ணினா தேவையில்லைன்னு வந்து கோயில் நிர்வாகஸ்தான் கேட்டா ஆகான்னு சொல்லியாச்சு. பெருமாள் நடத்திக்குவேன், அமுதம் நடத்திக்குவேன்னு தீர்மானம் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பெருமாள் நடத்திக்கணும். அதுவும் எல்லாம் நாம் எதுக்கு அறியும்னாலும் ஒருத்தரையும் அபேட்சிக்கப்படாது. ஆனால் அவளை அந்த கைங்கரியத்தில் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறதான் உத்தேசம். அதனால அப்படி சொல்லியிருக்கேன். எல்லாருமா அதையும் நடத்தி நன்னா பெருமாளுடைய இது நம்ம மடத்தையும் புனருத்தாரணம் பண்ணி அவங்க செய்யறாங்க. அது திருக்குடந்த மடம் ரொம்ப 50 வருடத்துக்கு முன்ன பண்ணது, ஒன்றும் பண்ணல. அதுவும் கொஞ்சம் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கேன். எல்லாம் அவன் தலை கட்டி வைப்பன். அப்படிதான் ஒரு தீர்மானமான எண்ணம். அதை நடத்தி வைக்க வேண்டியது. தனியும் சேர்ச்சோடியன் எங்க பாக்கியம் சேர்ச்சோடியன் வேதாந்த தேசிக எதீந்திர கடாட்சலப்த தாரமணம் நாராயண ஸ்ரீரங்கநாதேசே ஜீவன் சுலோக அடியன் அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அடியன் நிச்சயம் அடியன் 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 நாராயண